உங்க பிள்ளையின் கல்வி வியாபாரமா? உங்க பயணம் மரணத்தின் விளிம்பிலா? இனி அஞ்சாதே தமிழா, இதோ நாம் தமிழர் புரட்சி. பொருளாதார கொள்கை தனியார் மயம், உலகமயம். இது வளர்ச்சியை தரவில்லை, நம்மை வெறும் ஆட்டு மந்தைகளாக மாற்றிவிட்டது. அன்று வெள்ளையன் அடிமைப்படுத்தி வளத்தை சுரண்டினான். இன்று திராவிடன் நம்மை போதைக்கு அடிமைப்படுத்தி வளங்களை சூறையாடுகிறான். நாம் தமிழர் அரசின் இலக்கு தற்சார்பு பசுமை பொருளாதாரம். இயற்கை வேளாண்மையில் கியூபா, காற்றாலை மின்சாரத்தில் டென்மார்க், புவி வெப்ப ஆற்றலில் ஐஸ்லாந்து. இந்த உலக நாடுகளுக்கே முன்னோடியாக மாறும் அத்தனை வளமும் நம் தமிழ் மண்ணில் உண்டு. உலக வங்கி கொடுக்கும் கடன் நம் கையில் சேருவதில்லை, அது மீண்டும் அவர்கள் நாட்டு நிறுவனங்களுக்கே செல்கிறது. இது வளர்ச்சி அல்ல, வாழ்நாள் அடிமைத்தனம். இலங்கையின் வீழ்ச்சி நமக்கு ஒரு பாடம். இறக்குமதியை நிறுத்துவோம், நம் ஊர் உற்பத்தியை பெருக்குவோம். தரகு அரசாங்கம் இனி வேண்டாம், தற்சார்பு அதிகாரமே நம்ம இலக்கு. நாட்டை மீட்போம், நம்ம ஆள்வோம். நகர்ப்புற வளர்ச்சி மட்டுமல்ல, சிற்றூர்களின் மண் சார்ந்த உற்பத்தியை